எவ்வளவு பிரச்சனை வந்து போனாலும் பெண்களுக்கான பாலியல் சீண்டல்ன்றது எந்த இடத்துலயா இருந்தாலும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதுல சினிமா மட்டும் விதிவிலக்கா என்ன? சினிமால இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த போல்டா வெளியில சொல்லணும் அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்களால வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சிருக்கவங்க தான் அதிகபட்சமாவே இருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்தவங்க இப்போ அவங்களுக்கு நடந்த கொடுமையை வெளியில தைரியமா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஸ்வகதா கிருஷ்ணன் இவங்க நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட பின்னணி பாடகியா இருந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்களை பத்தி தெரியாதவங்கள வேற விதமா சொன்னா தெரியும். எப்படின்னா பிக் பாஸ் மாயா இருக்காங்களே அவங்களோட சிஸ்டர் தான் இவங்க. ரீசெண்டா இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷமா ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்காக நான் நிறைய பாடல்களை பாடி கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் அவரு என்ன நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நான் அந்த டைம்ல நல்லா சம்பாரிச்சேன், நிறைய காசுலாம் எனக்கு வந்துச்சு. அவருக்கு எப்பெல்லாம் தேவையோ என்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நானும் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிலாம் என்ன நல்லா பார்த்துப்பாங்க, அதனாலதான் நான் என் கேஷ் எல்லாம் கொடுத்தேன். அவர்கிட்ட இருந்து நான் திருப்பி கூட அதை வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேலும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த டைரக்டருக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா நான் சவுண்ட் மிக்சிங் ரூம்ல இருக்கும் போது அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, என்ன செக்ஷுவலா ஹராஸ் பண்ண நினைச்சாரு. அப்போ நான் அதை தடுத்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் வெளியில லீக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உனக்கு பெரிய பேக் ஃபயரா ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ லீக் பண்ணா அது உனக்கு தான் பிரச்சனை, எனக்குலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டைலாம் போட்டுட்டு இவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்க. 7 இயர்ஸா நான் இதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கேன், ஆனா என் உழைப்பெல்லாம் ஒரே நிமிஷத்துல வீணாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு தகவலா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி காசுலாம் கொடுத்துருந்தேன், அது அவங்க ஃபேமிலியும் எனக்கு திருப்பி தரணும்னு நினைக்கல, அவருமே எனக்கு திருப்பி தரணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போகவே இல்லை. அவங்க இங்க இருந்து என்னை வெளியில தரணும்னு நினைச்சு என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணாங்க. நான் வெளியில சொல்லிட போறேன்ற பயத்திலேயே என் மேல திருட்டு பட்டெல்லாம் கட்டினாங்க. நான் அதை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம கடைசியில என் ஃபேமிலி கிட்ட தான் போய் நின்னேன். என் ஃபேமிலியும் என் சிஸ்டரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அதனால்தான் நான் ரிஷிகேஷருக்கு போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கல, என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க, அவங்க பாட்டு பாடும் போதும் அவங்க தப்பா போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வைப்பாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. இதனாலேயே சமூக வலைத்தளத்துல என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மியூசிக் டைரக்டர் யாராதான் இருப்பாங்க, ஜிவி பிரகாஷ், அனிருத் இவங்களெல்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேற யார் கூடலாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வகதா எல்லாத்தையும் வெளியில போய் சொல்லிடுவாங்கன்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர் இவங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. இவங்க கொஞ்சம் கூட மதிக்காம தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்காங்க. இதை நான் கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வருவேன், நான் இவர் மேல கேஸ் போடுவேன், ஆதாரத்தெல்லாம் கொண்டு எனக்கு நடந்த அநீதி யாருக்குமே நடக்கக்கூடாது, இதுக்காக அவர் மேல கண்டிப்பா கேஸ் போடுவேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மியூசிக் டைரக்டர் யாரா இருப்பாரு அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.